முதல்வர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம் சலோமி. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்துவதற்கான அரசாணை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 3 முக்கிய திட்டங்களில் முதலமைச்சர் விஜய் கையொப்பமிட்டார். அதில் ஒன்றாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் சிங்கப்பெண் அதிரடி திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அதற்கான அரசாணை என்பது வெளியாகியிருக்கிறது. ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் எனவும் முதல் கட்டமாக காவல்துறை தலைமையகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜி தலைமையில் அமைக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் 3 காவல் அதிகாரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல், நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் சட்டவிரோத செயல்களை தடுத்தல், புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்தல் போன்ற பணிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு கையொப்பமிட்ட நிலையில் தற்போது முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்துவதற்கான அரசாணை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம் சலோமி. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்துவதற்கான அரசாணை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 3 முக்கிய திட்டங்களில் முதலமைச்சர் விஜய் கையொப்பமிட்டார். அதில் ஒன்றாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் சிங்கப்பெண் அதிரடி திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அதற்கான அரசாணை என்பது வெளியாகியிருக்கிறது. ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் எனவும் முதல் கட்டமாக காவல்துறை தலைமையகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜி தலைமையில் அமைக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் 3 காவல் அதிகாரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல், நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் சட்டவிரோத செயல்களை தடுத்தல், புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்தல் போன்ற பணிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு கையொப்பமிட்ட நிலையில் தற்போது முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்துவதற்கான அரசாணை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.